வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. வணக்கம் சொல்லக்கூட மனசு வரல. அந்த அளவுக்கு மனசு ஒரு ரணவேதனையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பெரும்பாலும் ஒரு மனசாட்சி உள்ள மக்கள் இதே வேதனையில தான் இருப்பீங்க. நிறைய பேர் தொலைக்காட்சி பெட்டியிலேயோ இல்லை உள்ளங்கையில சமூக வலைதளத்திலேயோ தான் பார்த்துக்கிட்டு ஆற்றாமையில பொங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களோட இந்த போராட்டம் நீதிமன்றம் வழக்கு 2 பேரும் போயிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் சார்பாகவும் போயிருக்காங்க. எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரதுக்கு ஆவணம் செய்யுங்க அப்படின்ட்டு. நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்களும் பிள்ளைகளுக்கு எதிராக எங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. உடனே எங்க ஸ்டாலின் அவர்களா வழக்கு தொடுத்தார், அமைச்சரா வழக்கு தொடுத்தார்லாம் கேட்கக்கூடாது. இவங்க இப்போ வழக்கு தொடுப்பதற்கும் பினாமிக்களை வச்சிருக்காங்க. எப்படி திருடின பொருட்களை கொள்ளை அடிச்சதுகளுக்கு பினாமி பேர்ல சொத்துக்கள் சேர்க்கிறதும் நிறுவனங்கள் தொடங்குறதும் பினாமிகள் வச்சிருப்பாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த அதிமுக திமுக எல்லாமே வழக்கு போடுவதற்கும் பினாமிகளை வச்சிருக்காங்க. பினாமிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஆளா இருப்பாங்க. லட்சக்கணக்கிலேயோ ஆயிரம் கணக்கிலேயோ வழக்கறிஞர் வச்சு வாதாடுற நிலைமையில எல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வழக்கு தொடுப்பாங்க. வழக்கு தொடுக்கும் போது அதுக்கு வாதாடுற வழக்கறிஞர் லட்சங்கள்ல வாங்குறவரா இருக்காரு காசு. அது எப்படி? அப்ப பணம் பட்டுவாடா யாரு கொடுக்குறாங்கிறத முடிவு பண்ணிடுங்க. உடனே எல்லாமே ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் கொடுத்தாங்களான்னு கேட்கக்கூடாது. அவர் சார்பில் யாரு கொடுத்தாலும் அது ஸ்டாலின் ஐயாவை தான் போய் சேரும். சரியா? அடுத்தது எல்லாத்துலயுமே ஸ்டாலின் ஐயா அப்படி கைப்பட இப்படி தூக்கி கொடுக்க மாட்டாரு. ஆனா அவருடைய சமிக்கையின்படி அவருடைய உளமறிந்து குறிப்பறிந்து அவருடைய கட்சி அல்லகைகள் எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. சரியா? இப்படி இருக்கு. எடப்பாடியார் காலத்துல மட்டும் எது நடந்தா எடப்பாடியார் அதை செய்தார், எடப்பாடி தான் துப்பாக்கியை இப்படி பிடித்து கொடுத்து சுட வைத்தார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எடப்பாடி ஆட்சி காலத்துல ஒரு அசிங்கங்கள், இதே போராட்டங்கள், இதே மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது, அடக்குமுறைகள் நடக்கும்போது காவல்துறை தான் செய்யுது. ஆனா எடப்பாடி தானே வரைஞ்சு கட்டி திட்டினீங்க. அது மாதிரிதான் இதுவும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த காணொலி எல்லாம் பார்க்க அவ்வளவு ரணகலமா இருக்குது. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில நேற்று சொல்லியிருந்தேன். அவசரமா இதை பத்தின ஒரு காணொலி போட்டிருந்தேன். அப்ப அதுல கூட சொல்லியிருந்தேன், எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மாதிரி நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களை வச்சு பேசி நிறைவேற்றுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு மக்கள் குழம்பிய நிலையில இருக்கும்போது நீதிபதி ஐயா அவர்கள் சொல்றதை கேட்கணுமா, கலையணுமா, இல்ல போராட்டத்தை தொடரணுமா அப்படின்னு ஒரு கூட்டம் கலையுது. ஒரு கூட்டம் நம்பிக்கை இல்லாம அரசின் மேல, பன்னீர்செல்வம் அரசின் மேல நம்பிக்கை இல்லாம கலையாம நிக்கிற நேரத்துல தீவிரவாதிகள் இல்ல பயங்கரவாதிகள் இந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க ஊடுருவிட்டாங்கன்னு ஒரு பச்சை பையன் சொல்லி இப்போ ஊனா மூஞ்சி பன்னீர் முதல்வர் இருக்காருல, அப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுப்பாரு. அவருடைய சமிக்ஜையின் பெயர்ல இல்ல அவருடைய நிழல் முதல்வராக இருந்த சசிகலா அவர்களுடைய சமிக்ஜையின் பெயர்ல அவர்களுடைய ஏவல் துறை, அப்போதைய காவல்துறை, பெண் போலீஸ் ஆட்டோக்கு தீ வச்சு அந்த கலவரத்தை தூண்டி வச்சு ஆரம்பிச்சு வச்சு இந்த ஒரு விழா நடத்துறோம்னா எப்படி கொத்து விளக்க ஏத்தி அதை ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இவங்க தீப்பந்தத்தை ஆட்டோல ஏத்தி ஆரம்பிச்சு வச்சாங்க. ரணகளம் ரத்தம் பார்த்துட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமே வெற்றியா முடிஞ்சுது. அது மாதிரிதான் இதே மாதிரி ரத்தம் ருசி பார்ப்பாங்க. இந்த போராட்டத்தையும் முடக்கிறதுக்கு நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி கண்டிப்பா ரத்தம் ருசி பார்த்துட்டு தான் இவங்க விடுவாங்க நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காலையில எழும்பும்போது பார்த்தா நடுராத்திரியே இந்த ஏவல் துறை அவருடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதேதான் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு. அதுக்கு இவங்க எடப்பாடியாரை குறை சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் நம்ம ஐயா ஸ்டாலின் தான் இதுல முழுக்க நேரடியா குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம். இன்னொன்னு பாருங்க, இந்த காணொலியில நிறைய பேருந்துகளை கொண்டு எல்லாத்தையும் ஆடு மாடுகளை கூட மரியாதையா ஏத்துவாங்க. அதை விட கீழ்த்தரமா ஒரு என்ன சொல்றதுன்னா குற்றவாளியை, தீவிரவாதியை, கொலைகாரர்களை ஏற்றி அனுப்புற மாதிரி அடிச்சு பிடிச்சு பனியனை கிழிச்சு பெண்களுடைய சேலைகளை பிடிச்சு இழுத்து கொண்டாடி ஏத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி மயங்கி பேச்சு மூச்சு இல்லாம பேருந்துல கீழே படுத்திருக்காங்க. மயங்கி விழுந்துட்டாங்க போல. ஒவ்வொருத்தரும் தட்டி பாக்குறாங்க. புட்டுக்கிச்சின்னு அலறாங்க. ஒரு காவல்துறை பொம்பளை கொஞ்சம் கூட சிறிது கூட சலனம் இல்லாம கருணை பார்வை கூட பார்க்க மாட்டேங்குதுங்க. அது பிடியா? அது அப்படி என்னதான் வேலையில இருக்குது மும்முரமா அப்படின்னு பார்த்தா வளர்மதி அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளர் அவர்கள்ட்ட மல்லு கட்டிட்டு நிக்குது. அந்த வளர்மதிங்கிற சமூக செயற்பாட்டாளர் அப்பதான் தொடர்ச்சியா இந்த போராட்ட குழுவுக்கு ஆதரவு கொடுத்து ஆளும் ஸ்டாலின் அரசை கேள்வி கேட்டதுனாலையும் பதிவுகள்ல அரசை குற்றம் சுமத்தி போட்டிருந்தனாலையும் கங்கணம் கட்டி இந்த அம்மா மல்லு கட்டுது. அதே மாதிரி 2 பேரை இவர்களோட வளர்மதி அவரோட சேர்ந்து நிலவுமொழி செந்தாமரைங்கிற ஒரு வக்கீல் சட்டம் பயின்றவர் போல அவரையும் ஏத்தி ஜீப்ல, காவல்துறை ஜீப்ல கொண்டு போய் அவ்வளவு பாடுபடுத்துது. இந்த பேருந்துல இருந்த வளர்மதி எப்படி ஜீப்புக்கு மாறினாங்க? எல்லாரையும் பேருந்துல ஏற்றி கொண்டு போன இந்த காவல்துறை வளர்மதியை மட்டும் எப்படி பேருந்துல இருந்து இறக்குச்சு? ஏன் இறக்குச்சு? பாத்தீங்கன்னா கியூபாவை மீட்க போன
ஸ்டாலின் ஐயா அந்த பணியை அம்போன்னு போட்டுட்டு அர்ப்பணிப்போட ஓடினாருங்க கியூபாவை மீட்கிறதுக்கு. கியூபாவை பிடல் காஸ்ட்ரோ நல்லதொரு புரட்சி பண்ணி நல்லதொரு வீரர்களை தயார் பண்ணி அதிகார வர்க்கத்தின் வாழை முறிச்சி இல்ல உயிர் நாடியே புதைச்சி கியூபாவை நல்லாக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க இப்ப நல்லா இருக்க கியூபாவை போய் இந்த கொள்ளையர்கள் வந்து இவங்க கொள்ளைக்கார நாடா மாத்துறதுக்குன்னு தங்களை அர்ப்பணிச்சு கியூபாவை காப்பாத்த போன இடத்துல இந்த செய்தி முகநூல் பதிவெல்லாம் பார்த்துட்டாரு போல. வளர்மதி அவர்கள் போட்ட முகநூல் பதிவு இல்ல அந்த ஊடகங்கள் வாயிலாக அவர் கேட்ட கேள்வியில அவரை தொலைச்சி எடுத்துட்டு போல. இவங்க 2 பேரும் மட்டும் தனியா போலீஸ் ஜீப்ல ஏத்த வேண்டிய அவசியம் என்ன? அத்தனை போராட்டக்காரர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவர்களையும் அந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களையும் நீங்க பேருந்துல கூட்டிட்டு போகும்போது 2 பெண்களை மட்டும் குறிப்பா நீங்க தனியா கூட்டிட்டு போய் அடிச்சு துவைக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த அளவுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து அவ்வளவு ரணகளத்திலையும் குறிப்பிடுத்தாரு இவங்களை வந்து. இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி ஆட்சி காலத்துல விவசாயிகள் மீதான போராட்டத்துல இதே வளர்மதி குரல் கொடுத்தாங்க, இதே போராட்டங்களுக்கு குரல் கொடுத்தாங்கன்னு இப்படி எடப்பாடி அரசு ஏவல் துறை வச்சு நைய படைக்கும் போது குரல் கொடுத்தவர் தான் இந்த ஸ்டாலின். அதாவது இந்த கருணாநிதியோட வம்சமே இப்படிதான், அடுத்தவங்களை குறை சொல்லும், அடுத்து இதுகளும் அதே அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம அதுக்கு அதிகப்படியா செய்யும். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. கண்டிப்பா உண்மை. அதை விட கொடிய அரக்கன் கருணாநிதியை விட கொடிய அரக்கன், சைலண்ட் அரக்கன். அப்படி முகத்தை பால்வடி முகம் மாதிரி வச்சுட்டு இதையும் வந்து அரக்க பிசாசுத்தனம் நிறைஞ்சிருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானவருங்க. இது மாதிரி ஆபத்தான ஒரு முதல்வரை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. உங்களால அவர் செய்கின்ற சேட்டைகளை சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு உடல் வாகையும் முகத்தையும் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதுதான் மோர் டேஞ்சரஸ், ஆபத்து. அதாவது ஆழம் தெரியாம போய் மாட்டிப்பாங்க. அந்த குளம் பார்த்தா வந்து ஆழமே இல்லாதது மாதிரி இருக்கும். நீங்க ஆழம் தெரியாம காலை விட்டுட்டீங்க, அது அழகா இருக்கும். போய் குளிக்கலான்னு உள்ள போனீங்கன்னா உள்ள புதக்குழியில புதஞ்சு செத்து போயிருவீங்க. இதுதான் ஸ்டாலின். கருணாநிதியாவது அழுக்கு குளம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது அழுக்கு குளம், இந்த அழுக்கு குளத்துல போய் நம்ம குளிக்க முடியாது, நாரும் சோரி சரங்கு படையெல்லாம் வந்துடும், இந்த குளத்துல நம்ம குளிக்க வேண்டாம்னு கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டாலின்ங்கிற குளம் எப்படின்னா அழகா காட்டி ரொம்ப மதிமயக்கி உங்களை கூட்டிட்டு போய் புதக்குழியில புதைக்கிற குளம். சோ ரொம்ப டேஞ்சரஸான ஆளு இந்த ஆளு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வளர்மதி அந்த செந்தாமரை அவர்களை கூட்டிட்டு போய் பேருந்துல இருந்து இறக்கி கூட்டிட்டு போய் 3 அவர் 4 அவரா சுத்துன்னு சுத்தி அடின்னு அடிச்சு உள்ளேயே வச்சு நல்லா அடிச்சு தண்ணி கூட கொடுக்காம வளர்மதி அவர்கள் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. இந்த செந்தாமரை அவர்களுக்கு நிலவுமொழி செந்தாமரை அவர்களுக்கு கை ஒரு கை வந்து நல்லா அடிபட்டு அவங்கள தூக்க முடியாம அது நல்லாவே இயற்கையாவே தெரியுது. அவங்க அந்த கை நல்லாவே அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சிகிச்சைக்கு கூட்டிட்டு போங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனை பேருக்கு, ராஜீவ்காந்தி மருத்துவமனையை தாண்டி இருக்கு, எல்லா அரசு தரமான மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, எல்லாம் தாண்டி போயிருக்கு. ஆனா மருத்துவ சிகிச்சை கொடுக்கல. ஒவ்வொரு ஸ்டேஷனா கூட்டிட்டு போய் 4 ஸ்டேஷன் மாத்திருக்காங்க. 4வது ஸ்டேஷன் கூட்டிட்டு வரும்போதுதான் அவர்களுக்கு தெரிந்த சட்டம் பயின்றவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வந்து படம் பிடிக்கிறாங்க. ஒரு பொதுமக்கள் படம் பிடிக்கிறாங்க, பத்திரிகையாளர் படம் பிடிக்கிறாங்க. இது சமூக வலைதளத்துல பரவும், பொதுமக்கள் பார்ப்பாங்க, அரசு பார்க்கும், நீதிபதி பார்க்கும், இல்ல பெரிய பெரிய ஆட்கள் பார்ப்பாங்க, மனசாட்சி உள்ளவங்க எல்லாருமே பார்ப்பாங்க, கொதிப்படைவாங்க. ஒருவேளை நீதிபதி அவர்கள் நல்ல நீதிபதி அவர்கள் கையில கிடைச்சுதான் அவங்க சுயமோட்டோல வழக்கெடுத்து நம்முடைய வேலை பறிபோக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் பண்றாங்க. இந்த அதிமுக எடப்பாடி அரசும் இந்த திமுக அரசும் பண்ணி வச்சிருக்க வேலை தாங்க அதுக்கு காரணம். என்ன தெரியுமா? எந்த காவல்துறை அதிகாரி நாம் தமிழர் கட்சிய வெறுப்புல வந்து எங்கேயோ மீட்டிங் நடக்கும்போது சம்பந்தமே இல்லாம இது ஒரு தீவிரவாத கட்சின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அவருக்கு மணல் மாஃபியாவை பிடிக்க கிடையாது, கொலை செய்யறவனை பிடிக்க கிடையாது, எதையுமே தடுக்க முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில ஒரு பதிவு போட்டவனா பாம்பு போட்ட மாதிரி தூக்கிட்டு போய் அடின்னு அடிச்சு சாகுற நிலைமையில அனுப்புறது, இதெல்லாம் செஞ்சவருக்கு என்ன பதவி உயர்வு? டிஐஜியா பதவி உயர்வு, மனைவிக்கும் இவர் செய்த சேவைக்கு மனைவிக்கும் உட்பட பதவி உயர்வு கொடுத்து மகிழும் இந்த திமுக அரசு. அதே மாதிரி எடப்பாடியார் ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில துப்பாக்கியால சுட்டு கொன்ன அந்த அதிகார பேய்களுக்கு, சைக்கோக்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலத்துல பதவி உயர்வு. அதே மாதிரி வந்து அதிமுக ஆட்சியில டாஸ்மாக்கு எதிராக போராடிய ஒரு எளிய பெண்மணிய பலார்னு அரைஞ்சி இந்த காது இப்ப வரைக்கும் அவருக்கு காது கேட்காது, இடது காது அந்த அடிப்பட்ட கன்னத்தை கொட்டிய காது கேட்காது. அந்த அளவுக்கு பப்ளிக் பார்த்து பொறுமையா அந்த அதிகாரிக்கு பதவி உயர்வு. ஆக மொத்தத்துல ஆட்சி அதிகாரம் கண் காமிக்கின்ற இல்ல அவர்கள் உளமறிந்து குறிப்பறிந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு புரட்சி செய்யறவங்களே, போராட்டம் செய்யறவங்களோ இல்ல பிற அரசியல் கட்சி சார்ந்தவர்களையோ நைய புடைச்சா, வழக்கு போட்டா, பதவி உயர்வையா கொன்னே போட்டா, சுட்டு கொன்னு போட்டா கூட
பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தானே இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு கொடூரத்தனமா இருக்காங்க. எப்படினாலும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த அதிமுக எடப்பாடி அரசும் சரி, இந்த ஸ்டாலின் அரசும் சரி, நம்ம அவங்க குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் போட்டு மிதின்னு மிதிச்சு ரணகலம் ஆக்கணும்னா நமக்கு பதவி உயர்வு, சம்பளம் அப்படின்னு அவங்க அந்த ஆசையில பண்ற அளவுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப திமுக அரசை பார்த்து கேட்கிறோம். அதாவது எடப்பாடியாரை போலவே ரோசமே இல்லாத ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறோம். எடப்பாடியாரை போலவே வெக்கங்கெட்ட ஸ்டாலின் அவர்களை நாங்க பார்த்து கேட்கிறோம். எடப்பாடியாரை போலவே ஊழல் செய்கின்ற ஸ்டாலின் அரசை கேட்கிறோம். எடப்பாடியாரை போலவே மானங்கெட்ட ஸ்டாலினை அவர்களை பார்த்து கேட்கிறோம். எடப்பாடியாரை போலவே ஒன்றிய அரசின் கீழே பணிஞ்சு அடிமையா இருக்கின்ற கொத்தடிமை திமுக ஸ்டாலின் அரசை நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு இப்ப வெக்கம் இல்லையா, ரோசம் இல்லையா, நீங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கேட்கிறோம். நீங்க உங்க ஆட்சியில நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படி எடப்பாடியார் அவர்களை ஒவ்வொரு காரியத்துக்கும் இதே பகலம் தான். ஜல்லிக்கட்டுல இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் ஜல்லிக்கட்டு டைம்லயும் அப்படி பொங்குன்னு பொங்குறீங்க. ஏன் இப்ப உங்க ஆட்சியில அந்த தீப்பந்தத்தை எடுத்து அப்படி ஆரம்பிச்சு வச்சாங்களே போலீஸ்கார அம்மணி, அதை வீட்டுக்கு அனுப்பி இருக்க வேண்டியதானே? எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாக மக்களை துன்புறுத்தினார்களோ அவங்களுக்கு எல்லாம் எவிடென்ட் இருக்கு, காணொலி இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க பதவி விட்டு தூக்கி இருக்க வேண்டியதானே? செய்ய மாட்டீங்க. ஆனா பொங்குன்னு மக்களுக்கு முன்னாடி பொங்கி காட்டுவீங்க. இது ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா, உங்க ருத்ர தாண்டவத்துக்கு நீங்க எல்லாம் அனுபவிப்பீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, இந்த உச்சகட்டம் ஆன உடனே இப்ப உங்களுக்கு அந்த தேர்தல் கிளி பிடிச்சிருச்சு, ஜன்னி வந்துடுச்சு, தேர்தல் ஜுரம் வந்துடுச்சு, தேர்தல் பயம் வந்துடுச்சு. உடனே அவசரமா அமைச்சரவையை கூட்டி இப்ப காதுல தேன் ஊத்துறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி காதுல தேன் ஊத்துறீங்க. எப்படி நாங்க தூய்மை பணியாளருக்கு காலை உணவு அந்தந்த மாநகராட்சியில கொடுத்துருவோம், அவங்க பணியில இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்க நஷ்ட ஈடு இவ்வளவு லட்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு அடுக்கிட்டே போறீங்க. ஏற்கனவே நீங்க பள்ளிகள்ல ஆரம்பிச்சு வச்ச காலை உணவு பப்பரப்பான்னு பல்லிழிக்குது. பாதி பள்ளிகளுக்கு மேலாக 2 நாள் தான் நீங்க உதவி பொருட்கள் கொடுத்திருக்கீங்க. அந்த காலை உணவுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை, காலை உணவே அங்க கொடுக்கப்படல. ஆனா பதாகை மட்டும் நீங்களும் உங்க தங்கச்சி கனிமொழியும் உட்காந்து மாத்தி பிள்ளைகளுக்கு ஊட்டுற மாதிரி ஒரு பதாகை மட்டும் வச்சிருக்கீங்க. அங்க போய் விசாரிக்கும் போது காலை உணவு கொடுக்கப்படல. முன்னாடி எல்லாம் தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு தான் பப்ளிக் போய் சாப்பாடு கொடுத்து உதவி செஞ்சு அவங்கள ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப அரசு பிள்ளைகளுக்கு அரசு தான் காப்பாற்றணும், அரசுக்கு தான் அந்த வேலை, காப்பாற்ற வேண்டிய வேலை, உணவு கொடுக்க வேண்டிய வேலை. ஆனா அரசு பள்ளிகளுக்கு இப்போ தனிநபர்கள் போய் சாப்பாடு கொடுக்கறது அது கொடுக்கறதுன்னு வந்திருக்குன்னா நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? பெத்த பிள்ளைகளை பொறுப்பேற்று விதவிதமா அட்ராக்டிவா பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வதவதன்னு திட்டங்களை போட்டுட்டு, பிள்ளைங்க மாதிரி வதவதன்னு திட்டங்களை போட்டுட்டு நீங்க டாஸ்மாக குடிச்சுக்கிட்டு போய் குப்புறப்படுத்திக்கிட்டா நீங்க எப்படி நல்லா அப்பா ஆக முடியும்? நீங்க அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் அனைத்து விஷயங்களும் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரி. இந்த சொந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடாம, தீனி போடாம, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம, அவங்களுக்கு PF பிடித்தங்களை கொடுக்காம, பணி நிரந்தரம் கொடுக்காம, அடுத்து ஒரு தனிநபர் அவங்களை ஃபீட் பண்ண, நீங்க எங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க எங்க போய் மல்லாந்து கிடக்குறீங்க? நீங்க எங்க போய் குப்புறப்படுத்து கிடக்குறீங்க? நீங்க வளர்த்து போடுற பிள்ளைகளுக்கு, நீங்க வளர்த்து பெத்து போடுற அரசு நிறுவனங்களுக்கு தனிநபர்கள் இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கணுமா? வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? புதுசா உடனே திட்டங்களை கொடுக்குறீங்க. இது எல்லாமே பசப்பு மொழிகள்னு எங்களுக்கு தெரியும். இதை நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்களே, நீங்க அப்படியே பவ்யமா அப்படியே பட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு பெண்ணுக்கு மறு உருவமே நீங்க தான் மாதிரி ஒரு ஷோ காட்டிக்கிட்டு நீங்க கோயிலா போய் கும்பிட்டாலும் சரிதான், கோயிலா போய் பால் காவடி அன்ன காவடி எடுத்தாலும் சரிதான், நீங்க இல்ல திருப்பதிக்கே மொட்டை அடிச்சாலும் சரிதான், இல்லைன்னா ராமர் கோயிலுக்கு வைரத்துல நீங்க எதையாவது கொடுத்து அனுப்பினாலும் சரிதான். நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஏழை எளிய மக்கள் விடும் சாபம் உங்கள் தலைமுறைகளை பாதிக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க மாமனார் கொள்ளக்காரத்தனத்திலையும் மாமனார் கொள்ள அடிச்சதையிலையும் சுகபோகமா வாழ்ந்துட்டீங்க. இப்ப புருஷன் கொள்ள அடிக்கிறதையும் கண்டுக்காம இருக்கீங்க, மகனையும் திருட விட்டு சுகமா இருக்கீங்க. ஒரு நல்ல பெண்மணிக்கு அழகே திருட்டு சம்பாத்தியம் நமக்கு வேணாங்க, அடுத்தவன் காசு நமக்கு வேணாங்க. நம்ம எவ்வளவு பெரிய மக்கள் பணியில இருக்கோம். உங்க அப்பன் தான் சம்பாதிச்சு சாபத்தை வாங்கி கட்டிட்டாரு, நீங்களாவது நல்லபடியா சம்பாதிங்க. உங்களுக்கு தரக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு உண்டான அந்த பணம் போதுங்க. ரெட் ஜெயின் மூவிஸ்ல ஒருத்தரை மிரட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோமே அது போதுங்க. உதயநிதி நீ போதும்டா, துணை முதலமைச்சராக இருந்து உனக்கு என்ன கிடைக்குதோ அது போதும்டா அப்படின்னு சொல்லாம ஒரு பெண் மாதிரி ஒரு வேடம் போட்டு ஒரு பாசாங்கு காட்டு நடிக்கிற ஒரு பாசாங்குக்காரி தான் நீங்க. அதனால எப்போ ஒரு புருஷனும் மகனும் கொள்ள அடிக்கிறத தடுத்து
காப்பாத்த உங்களால முடியலையோ, நீங்க வேற வாட்டர் பிசினஸ்ல போற மாதிரி அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்க. இப்படி அடுத்தவங்க காசு வேண்டான்னு சொல்ல தெரியாத ஒரு பெண்ணா இருந்து நீங்க கோயில் கோயிலா ஏறினாலும் வயிறறிஞ்சு சொல்ற அந்த எளிய மக்களோட சேர்ந்து நானும் சொல்றேன், இந்த சாபம் உங்களை விடாது. உங்களுடைய தலைமுறைகள் உங்கள் கண் முன்னாடியே கண்ணீர் வடிக்கும், தூக்கம் இல்லாம தவிக்கும்.